வணக்கம். மற்றுமோர் ஹாலிடே ஃபன் ஆக்டிவிட்டி. நம்ம பசங்களை நம்ம கூட்டிகிட்டு பார்க் போவோம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போவோம், இல்லை வீட்டிலையே நம்மளோட கார்டனில் விளையாட விடுவோம். ஸோ அந்த நேரம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். அதே நேரம் டர்ன் டர்க்கிங், ஷேரிங், இந்த மாதிரியான சில ஸ்கில்ஸ் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் எப்போவுமே என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத விளையாட்டுக்கள் கொஞ்சம் அவங்கள விளையாட நம்ம அனுமதிக்கணும். எப்போ பாரு நம்ம சொல்கிற மாதிரியே விளையாடணும், நம்ம சொல்கிறத தான் வரையணும், நம்ம சொல்கிறது தான் கலை பண்ணணும், நம்ம சொல்கிற இடத்துல தான் நிற்கணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் ஓடணும், நடக்கணும், இப்படி ரூல்ஸ் போடாமல் எந்த ஒரு விதிமுறையும் இல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு அவங்களோட மூளை, அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் அவங்கள செய்ய விட்டால், கொஞ்சம் சுதந்திரமாக விளையாட விட்டால் அவங்களுக்குள்ளே இருக்க திறமைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட ஆளுமை, இது எல்லாமே விருத்தி அடைகிறதையும் வளர்ச்சி அடைகிறதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் அப்படின்ற நேரம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி, பொதுவாக எல்லாரும்னு சொல்ல முடியாது, பொதுவாக பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னென்னா சொல்கிறது செய்யணும், சொல்படி கேட்டு நடக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவாக, அதே நேரம் ஒரு தெரப்பியாக, ஒரு ஸ்பெஷல் எடியூகேட்டராக நான் நினைக்கிறது என்னென்னா, குழந்தைகள்னால் குழப்பம் பண்ணணும். குழப்பம் பண்ணினா தான் அவங்க குழந்தைகள். ஏன்னா அவங்க செய்கிற குழப்பத்தில் இருந்து தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது, இன்னும் என்ன நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க இருக்குது அப்படின்ற விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நம்மளை மாதிரி எனக்கு இது தெரியும், அது தெரியும், வளர்ந்தவங்க மாதிரி எனக்கு அந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது, ஏன்னா அவங்க குழந்தைகள். அப்போ இந்த மாதிரி சுதந்திரமாக அவங்கள ஒரு இடத்துக்கு விளையாட விடுற நேரம், அவங்களோட விருப்பத்துக்கு விளையாட விடுற நேரம், அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகள் மைனஸ் ப்ளஸ் எல்லாமே வெளிவரும். அப்படி வெளிவர்றத நம்ம சரியாக ஆர்கனைஸ் பண்ணி நல்ல முறையில் அவங்களுக்கு திரும்ப நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த ஒரு ஆக்டிவிட்டியையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.